Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge day 48. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர், அதாவது குட்டிமா சிஸ்டர் நினைக்கிறேன், அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஊருக்கு போயிட்டு வந்த சிஸ்டர் 58ல இருந்து 60 ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து டெம்பரவரி தான். உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மசில் வெயிட்லாம் அப்படியே டப்புன்னு எல்லாம் ஏறாதுங்க. அந்த ஒரு வாரம் போறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அதை வந்து மேற்கொண்டு நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது அது ஒரு 1 monthல தான் அது வந்து மசில் கெயின்லாம் ஆகும். உடனே வந்து ஆகாது. வெயிட் லாஸ்க்கே நமக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறோம் பாக்குறீங்க இல்லையா? அது வந்து டக்குன்னு வந்து இருக்கும். ஆனா அந்த ஊருக்கு போய் 2 நாள் போயிட்டு வரோம் அப்படின்னா இந்த டக்குன்னு அடுத்த நாள் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க 55 குறைச்சிட்டு 58ல வச்சுட்டு அப்பதாங்க கரெக்டா இருக்கும் போல அப்படின்னு பார்த்தா ரொம்ப நமக்கு ஒட்டி போயிட்டு அசிங்கமாயிடும் இல்லையா? சோ அதனாலதான் நானே இதுல மெயின்டைன் பண்றேன். எனக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா 58ல இருந்து 60 வரைக்கும் போனாலுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் இந்த கொஞ்சம் வந்து கண்ணம் கணக்குற மாதிரி வயிறு கொஞ்சம் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியும் எனக்கு. சோ அப்பதான் நான் வந்து உஷாராகுவேன். அகெயின் வந்து நமக்கு வந்து இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனாலதான் சொல்றேன், உடனே வந்து ஆகாது சிஸ்டர். அதை நீங்க வந்து கவலைப்பட வேணாம். அடுத்து ஒரு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுங்க. அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிஞ்சதும் குளிர் வந்து இங்க எப்படி இருக்கு, இங்க எவ்வளவு குளிர் இருக்கு, நீங்க எப்படிலாம் கிட்ஸை பாத்துக்கிறீங்க, நீங்க எப்படி பராமரிச்சுக்கிறீங்க, வீட்டுல குளிருக்காக என்னெல்லாம் யூஸ் பண்றீங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ரொட்டீன் மாதிரி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சிஸ்டர். கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. வாக்கிங் வந்து இப்போ பயங்கரமா மழை எல்லாம் வந்துட்டே இருக்கா. சோ அதனால என்னால வாக்கிங் வந்து பண்ண முடியல. நம்ம தான் ஆல்ரெடி வெயிட் லாஸும் பண்ணியாச்சு இல்லையா? சோ அதனால நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பண்ண முடியல என்னால வாக்கிங்கும். சோ அதனாலதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான் 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் கரெக்டான ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணலாம். சரிங்களா? கவலையே படாதீங்க. சோ அதுதான். அதுக்கப்புறம் நின்னுட்டு இந்த மாதிரி சாப்பிடாதீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கேமரா வாங்க வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி ஒரு 2 வாய் எடுப்பேன். அதுக்கப்புறமா கீழே உட்காந்து சாப்பிட்டாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபையா சாப்பிட முடியும். இல்லைன்னா எனக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப ரசிச்சு உட்காந்து சாப்பிடுவேன் நானு. என்னை அந்த டயத்துல யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இருப்பேன். ஆனா இது வந்து இந்த வீடியோக்காக இங்க நின்று வந்து இது பண்ணுவேன். மற்றபடி தண்ணி குடிக்கும் போது எல்லாமே வந்து உட்காந்து வந்து தான் குடிக்கிறது நல்லது. சாப்பிட்றதும் உட்காந்து சாப்பிட்றது நல்லது. ஆனா என்னோட சிச்சுவேஷன் நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நிக்கிறேன். சரிங்களா? இந்த இடம் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்றதுனால அப்போ ஒரு 2 வாய் அப்படி உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா? அதுக்கப்புறம் கீழே உட்காந்துதான் நான் வந்து சாப்பிடுவேன். சோ அதான். அதுக்கப்புறம் பூரி வந்து பண்ணியிருக்கேன்க்கா. பூரியோட நான் வந்து இந்த மசாலா கிழங்கு பண்ணுவோம் இல்லையா? பூரி மசாலா உருளைக்கிழங்கு போட்டு. சோ அதனால எனக்கு மட்டும் சப்பாத்தி பண்ணிட்டு அந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். அது கூட நீங்க அந்த சப்பாத்திக்கு அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூட ஏதாவது ஒரு பயிர் வகை எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு எக் வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 100 days weight loss challenge வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சீக்கிரமா அது வந்து பண்ணலாம். ஆனா கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படி, ஏன்னா இந்த 50 days ரெசிபி இதுன்னு போட்டுட்டு நமக்கும் வந்து கொஞ்சம் வேணும் இல்லையா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸபிளா போயிட்டு இருக்கு. சோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பா வந்து பண்ணலாம் சிஸ்டர். சரிங்களா? ஆனா ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிய போகுது, நான் வந்து 50 kg வரைக்கும் வரணும், ஆனா நான் வந்து தொடர்ந்து பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. கண்டிப்பா அது உங்க கையில தான் இருக்கு. இப்போ ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா? அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட பழைய வீடியோஸ் நிறைய நான் வந்து 3-4 சேலஞ்ச் வந்து போட்டிருக்கேங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சோ அது மாதிரி வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்மளும் இதே தொடர்ந்து போட்டுட்டு இருந்தாலும் இரிட்டேட்டும் ஆகும் இல்லையா? சோ கொஞ்சம் நம்மளும் கேப் விட்டுக்கோ, நமக்கும் நல்லா இருக்கும், பாக்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும். சோ அதனாலதான் நான் வந்து சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து
எனக்கு வந்து சுகர் வந்து இருக்கு சிஸ்டர். சுகர் இருக்கிறனால நான் டேப்லெட்ஸ் போறேன். டேப்லெட் கொடுக்கும்போது அது சத்து மாத்திரையும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிடும்போது வந்து வெயிட் கெயின் ஆகுமா, அதை பத்திலாம் நீங்க மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஹெல்தியா சாப்பிடணும், நல்லா வாக்கிங் வந்து பண்ணணும், அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது சுகரும் சரியாகுங்க. சரிங்களா? ஹெல்தியா ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே சரியாகும். ஸோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ்க்காக நான் சுகர் உள்ள, எனக்கு வந்து நான் சுகர் இருக்கு, சோ நான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. சாப்பிடலாம். அதிக இனிப்பு உள்ள பழங்கள், பலாப்பழம், அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, வாழைப்பழம், பலாப்பழம், அதுக்கப்புறம் மாம்பழம், இந்த மாதிரி பழங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு மற்ற பழங்கள் வந்து சாப்பிடலாம். கொய்யாக்காய் வந்து அதிகம் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லதுங்க. சுகருக்கா இருக்கட்டும், வெயிட் லாஸ்க்கா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதான் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் சாப்பிடலாமான்னு. சாப்பிடலாம். பப்பாளி எல்லாம் சாப்பிடுங்க. நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது பப்பாளி. பப்பாளி எல்லாம் ஒரு அரை பழம் அந்த மாதிரி எல்லாம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்டா கூட எடுத்துக்கோங்க, அவ்வளவு நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் அகைன் நீங்க சொல்ற டயட் வச்சு கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும் தானே, நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால கவலையே படாதீங்க, நீங்களும் முயற்சி பண்ணுங்க, உங்களாலேயே வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என்னோட அனிதான்னு ஒரு சிஸ்டர், இங்க டெல்லியில இருக்கவங்க தான். அவங்க வந்து ஒரு கோச் இந்த மாதிரி பார்த்திருப்பாங்க போல இருக்கு, டயட்டீஷியன்ட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க போல. அவங்க வந்து கொடுத்த டயட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் சாப்பிட, கொண்டைக்கடலை சாப்பிடக்கூடாதான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் சாப்பிடக்கூடாதான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான புரோட்டீன் ஐட்டமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த எனக்கு டயட் சார்ட் அனுப்புறாங்க, அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆச்சு. அந்த பொண்ணுக்கே அது புரியுது. அந்த பொண்ணு வீட்டுல இந்த மாதிரி சுண்டல் வகைகள் இதெல்லாம் எடுத்தே வந்து அழகா 2 kg வந்து குறைச்சிருக்காங்க, இப்ப நம்ம சொல்ற மாதிரி. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த பிளான் ஒஸ்டா இருக்கு சிஸ்டர், வெயிட் லாஸே கிடையாது. எனக்குமே இந்த டயட் பிளானை பார்த்தோன்னே ரொம்ப மோசமா இருந்தது. சோ நான் இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் காசுன்ற பேர்ல இந்த வெயிட் லாஸ்க்கு ரொம்ப செலவு பண்ணிட்டு எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் இந்த மாதிரி நிறைய காசு செலவு பண்ணிட்டேன் சிஸ்டர் இந்த வெயிட் லாஸ்க்காக, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 20,000 30,000 செலவு பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வீட்டுல இருந்தே குறைக்க முடியுன்றது இப்ப நம்ம வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க என்கிட்டயே. சோ அதனால கவலையே படாதீங்க, நம்ம சொல்ற லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். நிறைய உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணும். சோ கவலைப்படாம ஸ்டார்ட் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. 2 நாள் ஃபாலோ பண்ணாலும் எனக்கு உடனே ரிசல்ட் வருமானா கண்டிப்பா கிடையாதுங்க. அதை வந்து தொடர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். சோ நீங்களும் கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாம். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லாமே டவுட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விளாக் வந்து பார்க்கலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா 58.85 வந்துருக்கு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் இன்னைக்கு வந்து வார்ம் வாட்டர் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதாங்க குடிக்கிறேன். இங்கே செம்ம குளிர் இல்லையா, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு மாதிரி தொண்டை காஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு அதான் வந்து தோணுச்சு. ஸோ அதை வந்து குடிச்சாச்சு. அதான் காலையில் எப்பவுமே டேரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடக்கூடாது, காலையில் ஏதாவது ஒன்று குடிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு மாமாக்கெலாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி பண்ணலாம், தோசை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்து இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு கலப்பு சட்னி மாதிரி. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது அது கூட வந்து கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும்னா நல்லா வந்து வதக்கி வரும் இல்லையா. ஸோ அதுதான் இது வந்து ஒரு கலப்பு சட்னி மாதிரிங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தலையும் வந்து சேர்த்துக்கிறேன் கடைசியா. சரிங்களா? நீங்க புதினா இருந்தா கூட சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதையும் வந்து நல்லா ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் டயத்தில் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, அதை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். சரிங்களா? இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா
நான் வந்து ஆற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு சரி தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரும்புக்கல் தோசைக்கல் தாங்க. இந்த தோசைக்கல் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். தேவையான ரகம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த மாதிரி இரும்புக்கல் வந்து பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து. ஸோ அதை வந்து பண்ணலாம். தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது அப்புறம் சட்னியை வந்து இந்த சைடு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுலேயே என்ன சேர்ப்போமேன்றக்காக நான் வந்து சேர்க்கல. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து போட்டுட்டு அம்மாச்சிக்கு தோசை வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஊற்றிட்டு அது கூட சட்னி வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு ஊற்றிட்டு இருந்தேன். அம்மாச்சி கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்பியாக வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு எனக்குலாம் வந்து கிறிஸ்பியாக தான் பிடிக்கும். ஸோ அதனால் கிறிஸ்பியாக அவங்களுக்கு வந்து ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கிரைன் பிரெட் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். 0 மைதா போட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோல் வீட் தாங்க. இது ரெண்டையும் நல்லா வந்து இதில் வந்து மேலே கிறிஸ்பியாக அந்த இதெல்லாம் இருக்குங்க, ஓட்ஸ் ஃப்ளேவர் மாதிரி. ஸோ அதை நல்லா 2 ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் கிறிஸ்பியாக. அது கூட வந்து நம்மளோட சட்னியை வச்சு சூப்பராக சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஓட்ஸ் கிண்டிட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி சட்னி கூட. இல்லாட்டினா நம்ம வந்து வேறு மாதிரி இட்லி செஞ்சுக்கலாம். சரிங்களா. இல்லை ரவை களி பண்ணிக்கலாம். இல்லாட்டா மில்லட்டில் நிறைய வகைகள் தோசை இருக்குல்ல, அதெல்லாம் கூட பண்ணிக்கலாம். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுமே பாத்திரத்தில் கழுவி கம்ப்ளீட்டாக வந்து வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டாச்சு. ஒரு 11 மணி ஆயிடுச்சு. சரி இஞ்சி போட்டு அவங்களுக்கு வந்து அம்மாச்சிக்கு சாயா போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது டீ போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம் வந்து ஃப்ளோவில் வந்துடுங்க. அதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு கிளாஸ் நல்லா ஒரு பெரிய கப்பில் வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். வெயிட் லாஸ் டைம்னு இல்லைங்க, பொதுவாகவே இங்கே நிறைய தண்ணி குடிங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், உங்கள் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் சரி நேற்றுலாம் வந்து மிஷினில் துணியே போடலைங்க. ஏன்னா செம்ம மழையாகவே குளிர் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து போட்டு விட்டுறலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒலையை வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு அரிசியை தான் வந்து எடுத்து களைஞ்சிட்டு இருந்தேன். சரி ஒரு சைடு வந்து வச்சு விட்டுட்டேன் ஒலை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து தால் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் மட்டும் எடுத்துருக்கிறேன். சரிங்களா. இதை ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு இதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து கூடவே வந்து மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து குக்கரில் ஒரு 2-3 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் ஆனால் நல்லாயிருக்கும். சரி மைல்டாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் ஒரு சைடு வந்து வச்சு விட்டாச்சு. ஒரு சைடு வந்து சாதமும் வெந்துட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் சரி வெண்டைக்காய் தான் இருந்தது. சரி வெண்டைக்காய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. நம்ம மாடி தோட்டத்தில் விளையும் போது நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம் இல்லையா. ஸோ அதனாலே ரொம்ப கேப் விட்டாச்சு. ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இன்னைக்கு தான் வந்து வெண்டைக்காய் வந்து வாங்கினோம். ஸோ அதை கட் பண்ணிட்டு இருந்தேன். சரி குக்கர் விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. வெண்டைக்காய் வந்து பொரிச்சிடலாம்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு சோறு வந்து வெந்துருச்சு. சரி இதை ஃபஸ்ட்டு வந்து வடித்து விட்டுறலாம், அதுக்கப்புறம் வந்து குழஞ்சிரும்னு சொல்லிட்டு அதை வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடித்து விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கிட்டு பாருங்களேன், குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக பருப்பெல்லாம் வந்து வெந்து சூப்பராக ரெடியாக இருக்கா. இதில் வந்து தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தாலே போதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சிம்பிள் தான், டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு சீரகம் அது கூட வந்து கருவேப்பிலை வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வந்து அதுக்கப்புறம் பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து இந்த கலர் ப்ரௌன் ஆகும் இல்லையா, லைட் வந்து அந்த முறுமுறுன்னு அந்த நல்லா வந்து வறுபடுற மாதிரி வந்து பண்ணிட்டு வந்து போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து தாளிச்சு கொட்டியாச்சு. அதுக்கப்புறமா கூடவே கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தலையும் வந்து போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வேறு எதுவும் மசாலாலாம் சேர்க்கலை. அவ்வளோதான். இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் சரி வெண்டைக்காயை பொரிச்சிடலாம் சொல்லிட்டு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வரமிளகாய் வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக வதக்கி விட்டுக்கலாம். சின்ன துண்டு பூண்டும் நான் வந்து நச்சு சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்து எப்பவும் போல வதக்குவோம் இல்லையா, அது மாதிரி வந்து வதக்கிக்கலாம். வெண்டைக்காயில வந்து பொரியல் வந்து பண்றதோட எப்பவும் மண்டி மாதிரி பண்ணுவோம். நிறைய காய்கறிகள் வெண்டைக்காயோட சேர்த்து மண்டி எங்க காரைக்குடி இந்த செட்டிநாடு சைடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்னொரு நாள் கண்டிப்பா ஷேர் பண்றேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் வெண்டைக்காயை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த சொல்லுவோம் இல்லையா ஒரு மாதிரி பிசு தன்மை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போற அளவுக்கு நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் மட்டும் வந்து சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்க போறோம். ஸ்லோ ஃப்ளேம்ல இருந்தாலும் பரவாயில்லைங்க, அப்படியே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சூப்பரா சுருண்டு வரும். நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பருப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷனா. ஸோ இந்த மாதிரி சூப்பரா வந்து பருப்பு இப்போ பாருங்களேன் நல்லா தெரியுது. அது வந்து அப்போ
குளிர்னால புகைனாலே தெரிய மாட்டேங்குது. சமைச்சிக்கு சாதம் தால் அதுக்கப்புறம் ஊறுகாய் வெண்டைக்காய் பொரியல் எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தா அம்மாச்சி சொன்னாங்க, நேத்துதான் அந்த வெண்டைக்காய் பொரியல் நினப்பு வந்துச்சு, கரெக்டா செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட்க்கும் வந்து போட்டு கொடுத்துட்டேன் பிள்ளைங்களுக்கு. அப்படி நெய்யெல்லாம் போட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் சரி நமக்கு ரவை களி ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரவை போட்டு எப்பவும் போல தண்ணியில கிண்டிட்டே இருந்தா களி மாதிரி வரும் இல்லையா, அவ்வளவுதான். சிம்பிள் தான் ரவை களி. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சாதத்து கூட எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி வந்து இருக்கும். ரவை களி கூட தால் வச்சு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் நிறைய வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. இப்போ ஒரு பொரியல் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. அந்த மெயின் போர்ஷன் ரவை களியா இருக்கட்டும் இல்ல மில்லட் வகைகளா இருக்கட்டும் அதை வந்து கம்மியா வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? மற்றபடி காய்கறி 2 3 காய்கறினா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க, ஒரே காய்கறினா ஒரே தான் நிறைய எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்பவுமே சும்மா உட்காரக்கூடாதுங்க. மதிய நேரத்துல தூக்கம் வரும். நான் எப்பவுமே பாத்திரம் கழுவுறது ஏதாவது ஒரு வேலை பண்ணிடுவேன். பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று வந்து எனக்கு வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேங்க. சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து குடிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கலாம், இல்லைன்னா பின்னாடி 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான். உடனே குடிக்க கூடாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஒரு கிரீன் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கிரீன் டீ வந்து போட்டு குடிச்சிட்டு அப்புறம் அம்மாச்சி மாமா அவங்க 2 பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது அது எல்லாமே கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டேன். நான் அந்த உப்பு கடலை இருந்தது அது, அதுக்கப்புறம் முறுக்கெல்லாம் இருந்தது அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 6 மணி ஆயிடுச்சு. தம்பியை டியூஷன்ல விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வந்து மழை விட்டுருக்குங்க. காலையில வந்து மதியம் வரைக்கும் நல்லா பேஞ்சிட்டே இருந்தது. ஈவினிங் டயத்துல இருந்து கொஞ்சம் வந்து மழை இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அவங்கள கவனம் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நேற்று அமேசான்ல வந்து இந்த பல்லாங்குழி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, வந்திருந்தது. அதுலயும் வந்து இந்த மாதிரி முத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து சூப்பராக நானும் அம்மாச்சி வந்து விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா தால் கொஞ்சம் இருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் காலிஃப்ளவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 25 ரூபாய்க்கு இத்தனையோண்டு காலிஃப்ளவருங்க. அதுதான் மேலே ஃபுல்லாக அந்த கூடு வந்து ரெம்பி இருந்தது. அதை வந்து கம்ப்ளைண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்கிட்டு அவங்க வந்து மிக்ஸ்டு வெஜ் மாதிரி பண்ணுறேன் அந்த தால் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்களேன் சப்பாத்தி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் குடமிளகா கேரட்டு இது எல்லாமே போட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. அது கூட நான் ஒரே ஒரு சப்பாத்தியும் ஒரு கொஞ்சம் தால் வந்து வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இது வந்து ஃபில்லிங்கா இருந்தது. ஏன்னா காய்கறி நிறைய எடுத்துக்கிட்டேன் இல்லையா, ஸோ அதனால சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க 2 பேரும் சின்ன பசங்க பின்னாடி. நான் வந்து நல்லா வந்து சாப்பிட்டாச்சு. சப்பாத்தி கொஞ்சம் கனமான சப்பாத்தி அதனால 1 தான் எடுத்துக்கிட்டேன். நீங்க இதுவே தின்னா இருக்கு 2 எடுத்துக்கலாம், சரிங்களா? நைட்டு நிறைய காய்கறியோட எடுத்துக்கோங்க. ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம் எல்லாம் கழுவியே கொடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் இன்னைக்கு வந்து ரிலாக்ஸா இருந்தாச்சு நைட்டு டின்னருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வார்ம் வாட்டர் குடிச்சு தான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி போறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க, நிறைய பசிக்குது அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்க வந்து நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ பிளாக் காஃபி ஜீரக கொதிக்க வச்சு சோம்பு கொதிக்க வச்சு இல்ல இஞ்சி போட்டு இந்த மாதிரி ஏதாவது குடிங்களே தவிர வேற எதுவும் சாப்பிடாதீங்க, அப்புறம் வேஸ்ட் ஆயிடும். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.